Hey guys, நான் தான் உங்க எமர்ஜி மேக்கர் நம்ம பார்க்கறோம்னா மைன்கிராஃப்ட் பக்கெட் எடிஷன் பார்ட் 21. இதா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா ஃபைண்டிங் another எண்டு போர்ட்டல். நம்ம கடைசியா எண்டர் டிராகனுக்கு ஃபைட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம என்ன எண்டு போர்ட்டல் ஃபைண்ட் பண்ணணும். அதோட நம்ம சின்னதா எக்ஸ்ட்ராவா ஒண்ணே ஒண்ணு நம்ம பண்ண போறோம். என்சாண்டிங் டேபிள் மட்டும் கட்ட போறோம். நம்ம அதனால நம்ம என்ன அந்த என்சாண்டிங் டேபிளும் நான் இந்த போர்ட்டல் நான் எந்த போர்ட்டல் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். நீங்க மறக்காம லைக் பண்ணாலும் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ், அப்படின்னா தான் வீடியோ போட மைண்ட் வருது. கொஞ்சம் ப்ளீஸ் கைஸ், சப்போர்ட்டே இல்லை. ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. உனக்கு தூங்கிடுறேன், நான் நைட்டா இருக்கு கைஸ். நீங்க சப்போர்ட் பண்ற வச்சு தான் வீடியோவே போடணும். ஏன்னா சப்போர்ட் கிடைக்கல, நான் வீடியோவே போட மைண்ட் வர மாட்டேங்குது. நான் யூடியூப்லேயே கிளிக் பண்ணிடலாமான் இருக்கு. அதனால தான் கைஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த என்சாண்டிங் டேபிள் என்ன கட்டணும்? 2 டைமண்டு, ஒரு புக்கு, 4 அப்சீடியனு. டைமண்டு புக் இருக்கு, அப்சீடியனுக்கு இருக்குமா? தேடி பார்ப்போம். என்கிட்ட வச்சிருப்பேன் இதுல. இதுல இல்ல. அங்க அந்த மோன டைமண்ட் எடுத்துக்கோ. டைமண்ட் 2 டைமண்ட் கேட்டாங்க. 2 டைமண்டு, ஒரு புக்கு. ஒரு புக் எடுத்துக்கோ. அப்சீடியன் கீ பெட்டியில் வச்சிருக்கேனா பார்ப்போம். இருக்கா? இருக்கு, நல்லதா போச்சு. 5 அப்சீடியன், நல்லதா போச்சு. இருக்கு, தேடணுமோன்னு நினைச்சேன். இருக்கு, நல்லதா. இங்க ஒரு 5 இருக்கு. இதை அப்படியே வச்சு கட்டி விட்டுரும். இப்ப இந்த என்சாண்டிங் டேபிள் இதை இப்ப கட்டியாச்சு, அவ்வளவுதான். என்சாண்டிங் டேபிள் வச்சாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம என்னென்ன பண்ணணும்னா நிறைய இருக்கு. இந்த இப்ப இது எல்லாத்தையுமே இப்ப என்சாண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன மெயினா லாப்பிஸ் தேவைப்படும். லாப்பிஸ் வச்சிருக்கேன்னா இருக்கு, ஒரு 35 இருக்குல்ல. இத கொஞ்சோண்டு எடுத்துட்டு போவோம். 35, 11 இருக்கு. 11 10, இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்குவோம். 13 எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டு இதை வச்சு மேல என்னது மேல வச்சுக்குவோம். ஏன்னா கீழேயே எல்லாத்தையும் போட்டு அடைக்க வேணாம். இந்த ஆன்விலையும் மேல மாத்தணும். அன்னைக்கு அந்த சும்மா மாத்தணுமேனுக்காக இதை தூக்கி வச்சேன். ஆன்விலை மேல கொண்டு போயிடணும். அடுத்து நான் என்ன சீரீஸ் போடலாம்னு கொஞ்சம் சொல்லுங்க. 1 பிளாக் சீரீஸ் போட்டுமா, இல்ல ஸ்கை பிளாக் சீரீஸ் போட்டுமா, இல்ல வேற கேம் போடவா? நீங்க சொல்லணும். இந்த புக் ஷெல்ஃப் கட்டணும். இப்ப இருங்க கட்டிடலாம். புக் ஷெல்ஃபுக்கு புக்கு 3, பிளாங்க் கட்டுறாங்க. பிளாங்க் இந்த இருக்கு, பிளாங்க் ஒரு பிரச்சனையும் இல்லை. புக்கு இந்த இதுல 4 தான் இருக்கு. அங்கிட்ட இருக்குல்ல ஊறப்பட்டதை எடுத்துக்குவோம். 41 இருக்கு. இந்த 41 உருவி 45 வச்சுக்குவோம். 45 இதை போடுவோம். கைஸ், உங்களுக்கு நான் மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தேன். கொஞ்சம் நீங்களும் சொல்லிடுங்க மறக்காம. நான் மைக் யூஸ் பண்ணி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். 12 புக் ஷெல்ஃப் வந்திருக்கு. ஆமா, 12 புக் ஷெல்ஃபை வச்சு நம்ம என்னது இப்போ கட்டணும். எங்க இப்போ ஏதோ ஒன்று எடுக்கணும் வந்து வேற எதுவும் இல்லை, எடுத்தாச்சு, போதும். ஆமா, இந்த எதுவும் இல்லைங்க, சும்மா இந்த என்சாண்டிங் பண்ண வேண்டிய பொருளுங்கள்லாம் பார்த்தேன். என்சாண்ட் பண்ணியாச்சு. ஆமா, இங்க மேலே எங்கனக்குள்ள வைப்போம்? கரெக்டாக நம்ம ஒரு இடமா பார்த்து வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கோ. ஆமா, இந்த ரூம்ல வச்சாதான் கரெக்டா இருக்கும். இப்படி வச்சிரு. 1 2, இங்கிட்டு ஒரு 2 வச்சு, அடுத்து இங்கிட்டு ஒரு 2 வைப்போம். இது அப்படியே இன்னொரு பிளாக் ஹைட் ஏற்றிக்கும். 4 4 4 8 12. கரெக்டா 12 இப்படி வச்சாச்சு, போதும். இந்த 12 வச்சுக்கிட்டு இப்ப கட்டுவோம். இந்த 12 கிட்ட இப்படி வச்சணும். இந்த புக் ஷெல்ஃப் இருக்குன்னா இந்த புக்ல இருந்து ஏதோ நான் அப்சர்வ் பண்ணுங்க. அது என்னமோ பவர் மாதிரி. ஃபயர் ஆஸ்பெக்ட் 1 என்னென்னமோ போட்டிருக்கு. இருங்க, இந்த ஆப்பிஸ் 1 வச்சு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும். ஆட பாருங்களா, 1 வச்சா 1 மட்டும் தராங்க பாரு. இதெல்லாம் நல்லா விளங்கிடும். அது சொல்ல மாட்டேன். ஏன்னா சித்திரத்தில் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் சித்திரத்தில் வரவங்க என்னது மறக்காம வாங்க. சித்திரத்துல மெயினா இங்க நம்ம மதுரையில தான் ஆரம்பிக்கும். யாராவது வரீங்களான்னு பார்ப்போம். சரி, நம்ம இருங்க. இங்க ஃபயர் ஆஸ்பெக்ட் 1 இருக்கு, இதை மட்டும் எடுத்துக்கோ. ஏன்னா 2 ஃபயர் ஆஸ்பெக்ட் தான் இருக்கு. ஃபயர் ஆஸ்பெக்ட் 1 ஓகே. இருங்க, அதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் இன்சான் பண்ண வேண்டியதான். எஃபிஷியன்சி 2, ஃபார்ச்சூன் 1. ஃபார்ச்சூன் 1 போட்டுக்கோமா? ஆமாம், ஃபார்ச்சூன் 1 போட்டுக்குவோம். அதே மாதிரி இன்னொன்று போட்டுக்குவோம். எல்லாத்தையும் வச்சு வச்சு எடுத்துட்டுறோம். எங்க இது ஃபார்ச்சூன், அன்பிரேக்கிங் எல்லாத்தையும் போட்டாச்சு. முடிஞ்சு. அடுத்து செஸ்ட் பிளேட் எல்லாத்தையும் கழட்டி இதுக்கு எல்லாத்துக்கும் போட வேண்டியதுதான். ஆமாம், இதுக்கு அடுத்து இதுங்களுக்கெல்லாம் எல்லா இதையும் அப்கிரேட் பண்ணும். நார்மல் இதில் போட்டிருக்கோம், இது இன்னும் அப்கிரேட் பண்ணும். பிளாஸ்ட் ப்ரொடெக்ஷன் 2 எடுத்துக்கோ. ப்ரொடெக்ஷன் 2 தான் கரெக்டாக இருக்கும். ப்ரொடெக்ஷன் 2 இருக்கு. வேற என்ன இருக்கு? ப்ரொடெக்ஷன் 2 போட்டுக்கோ. ஆமாம், இதை இப்போ போட்டு
அவ்வளோதான் முடிச்சுக்குவோம். ஷோல் ஸ்பீடு வராது. ஆமா. இது எடுத்துட்டு வந்தேங்க சிந்தா. கொஞ்சம் லாப்பிஸ் ஏன்னா லாப்பிஸ் இல்ல. லாப்பிஸ் எடுத்துட்டு வந்தேன். இந்த இதுல சோல் ஸ்பீடு ஆல்ரெடிக்கு வருமா? பார்ப்போம் ட்ரை பண்ணி. வரமாட்டேங்குது. ம். சரி ஓகே. அப்ப அந்த பிக்காக்ஸ்க்கு போட்டுருவோம். இந்த டைமண்ட் பிக்காக்ஸ்க்கு. இதுக்கு என்ன வருது? எஃபிஷியன்சி 2, அன்பிரேக்கிங் 2, அன்பிரேக்கிங் 2 போட்டுருவோம். ஆ. அன்பிரேக்கிங் 2, எஃபிஷியன்சி 2 2மே விழுந்திருக்கு. நல்லது. ஃபயர் ஆஸ்பெக்ட். இது எதுக்கும் விழுகலையே! இதுல ஒண்ணு விழுந்திருக்கு. ஃபார்ச்சூன் 1, எஃபிஷியன்சி 2. ம். பரவால்ல நல்லதுதான். அப்படியே இருக்கட்டும். இது எல்லாத்தையும் தூக்கி மாட்டிக்கோ. புரொடெக்ஷன் 2, சோல் ஸ்பீடு 1 மாட்டியாச்சு. அவ்வளோதான். இதோட இப்ப போதும் இது. இதோட தாங்க இந்த இது ஓவரு. இதுக்கடுத்து நம்ம நெதர்னு வருது. எண்டு போர்ட்டல் கண்டுபிடிக்கணும். இந்த புக்கு சுத்துதே. புக்கு சுத்துன்னு சுத்துது. ஆமா. நம்ம என்ன இப்ப இது கீழ போ வேண்டியதுதான். மழை வேற பெய்யுது. ஆமா. எண்டு ஃபைட் வேற இருக்கு. அடுத்து எண்டர் டிராகன் ஃபைட்டு. ஆனா இப்ப எண்டர் டிராகன் ஃபைட் போமாட்டோம். லேட்டா தான். ஏன்னா இப்பவே போயிட்டோம்னா, கன்டென்ட் இதாயிரும்ல. நம்மளுக்கு இடையில என்னென்ன கன்டென்ட் இருக்கோ அது எல்லா கன்டென்ட்டே போடுவோம். ஏன்னா விட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் கிளம்பணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முடிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ முடிச்சுட்டு கிளம்புவோம். இந்த கிளி வேற. கிளியா? இது நம்ம கிளி. இது என்ன நம்மளுக்கு தெரியல. இருங்க நம்ம இங்கிட்டு போவோம். புக்க தூக்கி இந்த ரேக்கையில வச்சு இந்த இதுல வச்சு விட்டுருவோம். புக்கு இந்த எல்லாத்தையும் வச்சு விட்டாச்சு. லேப்பிஷு. ஆமா. இப்ப அடுத்து நம்ம போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் வேற இருக்கு. இதையும் தூக்கி உள்ள சொருகி வச்சுருவோம். ஆமா. இப்ப அடுத்து நம்மளுக்கு முக்கியமான வேலையே மெயினு. இருங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இது எவனோ இல்ல. இது கிரீப்பர் தானே. இருங்க உங்களுக்கு நான் அந்த வியூல காமிக்கிறேன் பாருங்க. இந்தா அதை தெரியறானா? இந்தா சார் என்ன பண்றீங்க? கண்ணுக்கே தெரியாம எப்படி இருக்கான் பாருங்களே. இவன் மட்டும் இப்ப இங்க எனக்கு தெரியற மாதிரி இருந்துச்சு. டொம்முன்னு வெடிப்பான். இங்க அம்புட்டு பொருளும் செதறி போயிடும். அம்புட்டு வேஸ்ட் ஆயிடும். ஆமா. எங்க இந்தா இங்கிட்டு வரான். டே அது என் வீட்டு செவரா. கஷ்டப்பட்டு இதெல்லாம் கட்டினேன்டா. பண்ணாடப்பேன் அசால்ட்டா ஏறி போய்கிட்டு இருக்கான். இவனுக்கு நல்லா தெளிவு கைஸ். ஆமா. நல்லா தெளிவாக தான் இருக்கான். இந்த கிளி வேற போய் தலை. இப்போ அடுத்த நம்ம விஷயம் இந்த ஐயா ஃபெண்டர் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதே. வேறு எங்கேயும் இல்லை. இப்போ கிளம்ப வேண்டியதான். இது எடுத்துக்கோமா எக்ஸ்ட்ராவாக செய்கிறதுக்கு. வேணாம், போதும் இருக்கிறதே போதும். எதுக்கு எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கிட்டு. 16 இருக்குல்ல. என்ன ஐயா ஃபெண்டர் ஃப்ரேம் ஒரு 3, 6, 9, 12 தான் வரும். எக்ஸ்ட்ரா 13, 14, 15, 4 இருக்குது எக்ஸ்ட்ராவாகவே போதும். ஆமாம். இருங்க இப்போ நம்ம கிளம்புவோமா? வெளியே போயிட்டு கிளம்ப வேண்டியதான். சாப்பாடு தேவையானது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாச்சு. எங்கே இப்படி போகிறது? வேறு எதுவும் எடுக்கணுமா? இல்லையே. ஆஹா. வேறு ஏதாவது போட்டு ஒன்று மட்டும் எடுத்துக்குவோம். ஆமாம். ஏன்னா போட்டு தேவைப்படும். ஏன்னா எங்கிட்ட போகும்ல தண்ணி பக்கம் யூஸ் ஆகும். போவோம். எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கோ. எங்கே இப்போதைக்கு இங்கிட்டிருந்து சேஃப்டி ஆகிக்கும். எங்கே செல்லும் இந்த பாதை. அப்படி போக வேண்டியதுதான். வேறு எங்கிட்ட யாரையும் காணோம். இந்த ட்ரவுண்டர் பையன் வேறு இருக்கான். போய் தொலை. ஆமாம். ஃபயர் ஆஸ்பெக்ட்டு இது நாக்பேக் எல்லாமே இருக்குது. ஆமாம். இப்போ அடுத்து நம்ம என்னது போவோம். எங்கிட்ட காமிக்குது. எங்கிட்ட போகுது. எங்கிட்ட போச்சு? இங்கேயோ போச்சு தெரியலையே. இங்கிட்டு போகுது. வா 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 கைக்கு வா. இங்கே நான் வந்து விழுகுது. இந்த இருக்குது. என்ன ஒன்றை காணோம். எங்கிட்ட போச்சு? சரி தெரியல. போய் பார்ப்போம். இங்கே நோக்கில் போட்டு பார்ப்போம். இங்கே எங்கே காமிக்குது? இந்த போகுது. அப்போ இங்கிட்டு தான் போகணும். அப்போ இப்படி தான் காணாம போயிருக்கு எல்லாமே. சரி இருங்க கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ரொம்ப தூரமாக வந்தேன். இங்கே பாருங்கள் 8000 பிளாக், 800 பிளாக்கு. ஆனால் சன்செட் நல்லா இருக்குல்ல பார்க்க. இப்போ சன்செட் காமிச்சது கீழே பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம்னு. சன்செட்டு தரமாக இருக்குது. இது எனக்கு பிடிச்சிருக்கு. இங்கேருந்து கீழே குதிக்கணும். குதிச்சிரு கரெக்டாக குதி. எங்கே இவ்வளோ லேட்டாக குதிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி எங்கே பெட்டை இப்படி போட்டு படுத்து தூங்க வேண்டியதான். இப்படியே சைலண்ட்டாக போய் படுத்து தூங்க தான்.
கைஸ் இது ரொம்ப ரொம்ப லேட்டாக ஆகுது கைஸ். இது ரொம்ப எவ்வளோ பிளாக் தள்ளி இருக்குன்னே ஒரு ஐடியாவும் இல்லை. ஆமாம், எங்கே நடந்து நடந்து எங்கெங்கேயோ வந்துட்டேன். மரத்துக்கு மரம் தாவ வேண்டியதே. இங்கேருந்து தாவி கீழே இறங்கி போய் அடுத்து எங்கிட்டு போகணுமோ. இருங்க, இப்போ என்னென்ன பண்ணுறேன்னு தெரியல. சாப்பாடு 8 இருக்குது. வேணாலும் ஒன்றும் இல்லை, இந்த ஃபயர் எஸ்பெக்ட்ஸ் வார்டு இருக்குல்ல, அதை வச்சு அடித்தோம்னாலும் சாப்பாடு கிடச்சிரும். எங்கிட்டு போகுது? இங்கிட்டு போகுது. இப்போ இங்கிட்டு போக வேண்டியதான் ஸ்ட்ரெயிட்டாக. திரும்பியும் போச்சு. இது என்னடா போய்கிட்டே இருக்கு. இவ்வளோ நேரம் போகாமல் இருந்துச்சு, இப்போ போய் வச்சுருங்க கைஸ். உங்கள்கிட்ட இது பாருங்களேன், எல்லாத்தையும் இங்கே அடிக்கிறேன். இந்த பன்னிக்குட்டி இப்போ நான் இங்கே அடிக்கிறேன் பாருங்க. இந்த என்கிட்ட இப்போ சாப்பாடு நோட் பண்ணிக்கோங்க, 8 இருக்குது. இப்போ இதில் அங்கே 2 மாதிரி காமிக்குது. இதை இப்போ நான் எடுத்துட்டேன் 10 இருக்குதுன்னு. ஆனால் என்கிட்ட ஃபயர் ஆஸ்பெக்ட் மட்டும்தான், லூட்டிங் போடவே இல்லை. ஆனால் எப்படி 2 வந்துச்சு? சரி, 10. இப்போ இதை அடிப்பேன் பாருங்க. இது இங்கே இங்கே இந்த பன்னிக்குட்டி இது செத்துருச்சு. இப்போ 10லேருந்து இப்போ 13. எப்படி 3 கிடைக்குது? எப்படி கைஸ்? ஏதாவது கிளிச்சா? இது எதாவது கிளிச்சா இல்லை வேறு என்னமா தான் தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது எப்படின்னு தெரியல, 10லேருந்து 3 வருது. இது என்ன கிளிச்சு எதுன்னே தெரியல. இதில் மட்டும்தான் லூட்டிங்கே இருக்குது, இந்த அயன் சோர்டில் தான். ஆனால் இந்த இதில் ஃபயர் ஆஸ்பெக்ட் மட்டும்தான் இருக்குது. எப்படி கிடச்சிது என்னன்னே ஒன்றும் தெரியல. அதனால் என்னன்னு தெரியல, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். எனக்கு எந்த இதுவுமே தெரியல. இதுக்கு கூட பாருங்கள் அப்படி தான் கிடைக்கிது. சரி இருங்க கைஸ், நான் அங்கே போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அங்கே போய்ட்டு இல்லைனா வேறு இடத்துல போய்ட்டு பார்த்தேன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஆமாம், லேட் ஆகுது. இருங்க கைஸ் நான் சுற்றி வந்தேன். இந்த என்னமோ செடி மாதிரி இருக்குது, இந்த செடியை காமிக்கிறதுக்கு தான் இந்த கண்டினியூ பண்ணேன். இது என்ன செடினே தெரியல. கடிக்குது, என்ன கடிக்குது? ஐயய்யா, இருங்க, இது என்னன்னு தெரியல, எடுத்து பார்ப்போனும். இருங்க, இதுதான் கடிக்குது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கைஸ் இந்த செடி தான் கடிக்குது. நான் கூட வேற என்னமோன்னு கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த செடி தான் கடிக்குது. கடின்னு கடிச்சு நான் கடிக்குது கைஸ். அப்படியே நான் லைஃப்பை உரியுது. இதை கொஞ்சோண்டு பறக்கி வச்சுக்கோ. இதனால் என்ன யூஸ் கைஸ்? நம்மகிட்ட கமெண்ட்டை சொல்லுங்கள். திரும்பி அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆமாம் கைஸ், வெற்றிகரமாக வந்தாச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கிட்டு தான் வந்து இப்படி வளைஞ்சிச்சு. இருங்க பார்ப்போம். இங்கேனக்குள்ள தான் நினைக்கிறேன். கீழே தான் போகுது. நினச்சேன் வளைஞ்சிச்சுன்னு. இங்கே தான் கைஸ் இருக்குது. இப்போ வெறும் இங்கே கீழே குழியை தோண்டிக்கிட்டு போக வேண்டியது. இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு குழியை தோண்டிடுவோம். நோண்டு நல்லா நோண்ட வேண்டியதுதான். என்னடா பொறுமையாக போகிறா டேய், கொஞ்சம் ஸ்பீடாக ஓடடா. டைமண்ட் பிக்காக்ஸு, என்ன பிக்காக்ஸு நீ? பிக்காக்ஸு வந்தாச்சு நினைக்கிறேன். வந்தாச்சு. இதுக்கெல்லாம் அப்படியே குதிச்சிட வேண்டியதான். எங்கே குதிக்கவா? சரி, இப்படி சுற்றிக்கிட்டு போவோம். படிக்கட்டு கட்டி வச்சுருக்காங்க. அப்போ என்ன இது? இங்கே என்னமோ இருக்குது. இது என்னமோ இது வழி. இது என்ன வழி? இங்கே என்னமோ இருக்குது. இது என்ன அடைச்சி வச்சுருக்காங்க? அது என்ன? நான் பார்க்கணும். ஆமாம், இது என்னது? இது இருங்க, பார்த்தே அவனை உடச்சி பார்க்குறேன். இருங்க கைஸ், அது வேஸ்ட்டு கைஸ். கைஸ் வேஸ்ட்டு. இதை நான் உடைக்காமலே இருந்திருப்பேன். ஒன்றுமே இல்லை. ரொம்ப நான் அது சுற்றி உடச்சி பார்த்தேன். ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. அடைச்சப்போ எதுக்கு தான் வச்சுருக்காங்களோ. ஆமாம், இருங்க இப்போ திரும்பியும் போவோம். திரும்பி இப்போ அங்கிட்டு வேறு பாதை இருக்குல்ல, அந்த வேறு பாதை வழியாவது போயிட்டு எண்டு போர்ட்டலில் கண்டுபிடிப்போம். என்ன அங்கே சுற்றி திரும்பி இங்கேயே வந்துக்கிட்டு இருக்கேனா? இல்லை, இந்த டார்ச் எடுத்துக்குவோம். முதல்ல டார்ச் செஞ்சுக்குவோம். ஏன்னா இதில் தேவைப்படுது. எனக்கு கீழே இருட்டாக இருக்குது, அதனால தான். இது எப்படி அந்த எக்ஸ்ட்ரா டார்ச் எதுக்கு? ஒன்று இப்படி எடுத்துக்குவோம். இது உடச்சிக்குவோம் சும்மா. ஐயோ, ஓவர் இருட்டாக இருக்குது. இப்படி இருப்போம். ஓவர் இருட்டு. ஆமாம், எங்கே ஸ்ட்ரெயிட்டாக போவோம். கீழே இறங்குறதுக்குள்ளேயும் லேட் ஆகுது. இறங்கியாச்சு. என்னடா வழியை காணோம். நம்ம வழியை உருவாக்கி போவோம்டா. ஆமாம், எங்கடா ஒன்றுமே தெரியல. இப்படி வழிகிட்ட போடு. ஏதோ ஒன்று இருக்குது அந்த பக்கம். ஏதோ ஒன்று இருக்குது. உடச்சி பார்ப்போம். ஆகா, இது என்ன மேலே போயிடுச்சு? என்ன நம்மளை அடிக்கவே இல்லை. சரி, இது என்னமோ ஒன்று போல். எங்கே இப்போ நம்ம மேலே போகிறதுக்கு வழியை தேடுவோம். இது என்னமோ ஒன்று இங்கே இருக்குது. இருங்க மேலே போய் பார்ப்போம். மேலே ஏதாவது ஸ்பெஷலாக வச்சுருப்பாங்க போல். ஏன்னா மேலே போகிற பாதை மாதிரி இருக்குது. மேலே இந்த மாதிரி ஸ்பெஷல் லூட் இருக்குமோ?
ஒரு 5 என்சான்மெண்ட் புக்கு தந்தாங்கன்னா தரமாக இருக்கும். என்சான் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிக்கிறோம். தாங்கடா தெய்வமே, தாங்க வந்துக்கிட்டு இருக்கேன். ஏதாவது நல்ல லூட்டாக எடுத்து வைங்க. மோஜங் ஸ்டுடியோ வந்துட்டேன். என்னடா இங்கே பார்த்த மாதிரி இருக்குது. அதுதானா? ஐயய்ய, அங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்த பாதைக்கு வந்திருக்கீங்க. அட போங்கடா நீங்களும் இந்த கேமும். மோஜங் ஸ்டுடியோ நல்லாவே இருக்க மாட்டடா. அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கேயா வரைச்சிருக்கேன். நல்லாவே இருக்க மாட்டாங்க. நீ சுற்றி சுற்றி அந்த வந்த இடத்துக்கே திரும்பி வர வச்சுருக்காங்க. பாதையை உடச்சிக்கிட்டு வந்து எப்போ போங்கடா, நான் இங்கிட்டு போகிறேன். இந்த கீ பாதைக்காக போய் பார்க்குறேன். மேலே தான் ஒன்றும் கொடுக்கல, கீழே ஏதாவது கொடுங்கடா கொஞ்சமாவது. வந்துக்கிட்டு இருக்கேன்டா, கொஞ்சம் கொடுங்கடா. எப்பாடி இங்கே என்னவோ இருக்குது. இது என்னது? இது என்னன்னு தெரியல. சரி, இந்த இதை உடச்சி வச்சுக்கோ. நம்மளுக்கு இதில் புக்காவது கிடைக்கும். இது யூஸ் ஆகும். எங்கே ஏதாவது ஒன்று தூக்கி போட்டு பறக்கிக்குவோம். இந்த இது எடுத்துக்கும். எடு. ஐய், இப்படி இதை எடுத்து பறக்கிக்குவோம். என்னடா வந்துருச்சு, இன்வென்ட்ரிக்குள்ளே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது என்ன நம்ம மேலே கட்டையெல்லாம். ஒரு நிமிஷம், செஸ்ட்டு தானே இது? லூட்டாக இருக்குது கைஸ். கேட்டதுக்கு நல்லதாக போச்சு. தரமான லூட்டுக. இங்கே பாருங்கள், 1 2 3 விதமான புக்கு. ஒரு ட்ரிம்மிங் இது வேறு இருக்குது என்னமோ, அதையும் எடுத்து வச்சுக்குவோம். ஏன்னா அது என்னமோ ஒன்று இருக்குது. இந்த மித்தபடி புக்கு கொஞ்சம் இருக்குது. இது புக்கையும் பறக்கிக்கும். ஆமாம், இது எல்லாத்தையும் பறக்கியாச்சு. மேலே என்னமோ வழி போகுது கைஸ். அப்போ இங்கே எங்கேனையோ வழி இருக்குது. எங்கே இருக்குது வழி? அந்த வழியை தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் நான் போகணும். எங்கேயே வழி, மேலே வழி இருக்குது. ஆனால் எங்கிட்ட வழி? அதான் கண்டுபிடிச்சிட்டேன். ஐ எம் கம்மிங். ஓ, வந்துட்டேன். எங்கே எந்த லூட்டையும் காணோம். இருங்க போவோம். ஏதாவது லூட் இருக்கா? எங்கே? அங்கே என்னமோ இருக்கு. ஏய், இது என்ன நம்ம பதுக்கி வச்சுருக்காங்க? என்ன இருக்குது இதில்? ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா? செக் பண்ணி பார்ப்போம். ஏய், நல்லதாக போச்சு. ப்ரொடெக்ஷன் 3 செம்ம. தாங்கடா தெய்வமாக இருப்பீங்களா? தாங்கடா. ஆமாம், காம்பஸ் 2 காம்பஸ்ஸு எடுத்து வச்சுக்கோமா. எது போட்டு எடுத்துக்க? இதை எடுத்துக்கோ. ஏன்னா 2 போட் இருக்குது. அங்கிட்டு வர வழியிலேயே நம்ம இன்னொரு போட் இருந்துச்சு, அதையும் பிறக்கி எடுத்துக்கிட்டேன். அதனால் 45 இது இருக்குது. ஓகே, வேறு எதுவும் இல்லை. இப்போ அப்படியே கீழே இறங்கிரும். அங்கே என்னமோ இருக்குது. வந்த ஜஸ்ட்டோ இருங்க போய் பார்ப்போம். இங்கே வேறு எதுவும் இல்லை. இங்கே வேறு எந்த ஸ்பெஷல் லூட் இல்லை. அங்கே என்னமோ இருக்குது, அதை மட்டும் பார்ப்போம். ஆமாம், வந்த ஜஸ்ட்டு பார்த்ததே தான். சரி இருங்க, அடுத்து கீழே இறங்கி வேறு இடத்துல லூட் அடிப்போம். இது ஒன்று கத்தியை வச்சு உடச்சாலே போயிடும். போய்த்தலாம். ஆமாம், அடுத்து வேறு கொடுங்கடா. இங்கே என்ன இருக்குது? இங்கே அதே மாதிரி தான். அப்போ இங்கே 2 செஸ்ட் இருக்கும் கன்ஃபார்மாக. இந்த க்ரீப்பர் பயலுக்கு ஒரு இது இல்லை. பின்னாடி வந்து சுரண்டை பார்த்து கேட்டிருக்கான். தைரியமாக வந்தால் முன்னாடி வாடா. இங்கே எங்கே இருக்குது? இந்த பெட்டியை பார்ப்போம். பெட்டி மேலே இருங்க. மேலே வழியே பார்ப்போம். மேலே போனால் கூட மேலே லூட்ருக்கான். இந்த இருக்குது. ஏய், போய்த்தல. ஆமாம், மேலே ஏறுவோம். மேலே ஏறி இங்கே வழியை காணும். அதே மாதிரி அந்த மூலையில் இருக்குமோ? இருங்க போய் பார்ப்போம். இங்கே எதுவும் கண்ணுக்கு தெரியலை. அந்த அருக்கு பாருங்கள். இதை மட்டும் மூலையில் வச்சுருக்காங்க பாருங்கள் எப்படின்னு. ஆமாம், ஓப்பன் பண்ணி பரவாயில்ல. அருமை டெம்ப்ளேட்டுன்னு இருக்குது. இந்த புக்கு எடுத்து வச்சுக்கோ. 47 புக்கு. கொஞ்சம் இந்த உடச்சிக்கோமா. உடச்சிரும். போதும். ஓரம் உடச்சிக்கிட்டு இருக்குமோ? போதும். அந்த அருக்கு செஸ்ட்டு பார்த்துட்டேன்ல. என் கண்ணு ஷார்ப்பாக தாண்டி இருக்கும். வந்துட்டேன். என்ன புக்கு? டெப்ஸ்ட்ரிப்டரா? என்னமோன்னு இருக்குது, தெரியல. அப்படியே நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். இதை எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒன்று தூக்கி போடணும். எதை போட யோசனையாக இருக்குது. இதை போட்டு ஸ்மித்திங் இதை எடுத்து வச்சுக்கோ. 4 இருக்குது. 4 இது எடுத்துகிட்டு இப்போ கீழே இறங்க வேண்டியதான். இறங்குடா. இறங்குறக்கு இப்படியா? அதுக்கு அப்படியே இறங்கிக்கிட்டு உடச்சிக்கிட்டு போவோம். ஆமாம், உடச்சிக்கிட்டு கீழே இறங்க வேண்டியதான். இப்போ இருங்க, எண்டு போர்ட்டலை கண்டுபிடிக்கணும். எங்கிட்டா இருக்குது எண்டு போர்ட்டல்? என்ன இருக்குது? ஐயம்மா, இவன் வேறு வந்துக்கிட்டு மூஞ்சிக்கிட்டு ஜருக்கு காமிக்கிறான். அட,
இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்கடா. நல்லா அடிச்சுக்கோங்கடா. நல்லா அடிச்சுக்கோங்க. இவனை வச்சுக்குவோம். இவனை வச்சு இவனை அடிக்க விட வேண்டியதுதான். எவ்வளோ தான் நானும் பார்க்குறேன். ஏய் எனக்கு எய்மிக்கிறான் பாரு இவன். டேய் உன்னை அவன் அடிக்கிறான்டா, அடிடா. இருங்க அவன் யார் சாப்பிட்றான்? இங்கே ஒரு WWE மேட்ச் நடக்குது. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது செத்து போயிட்டாங்க. டேய் போய் தல நீயும் முடிஞ்சு. இப்போ நம்ம இங்கிட்டிருந்து வேறு எங்கிட்டு வழி? இங்கே என்னமோ இருக்குது. செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? அயன் செஸ்ட் பிளேட்டு, ஒரு ப்ரெட்டுமே வேணாம். 2மே வேணாம். போவோம். இருங்க அங்கே என்னமோ கீழே இருக்குது. ஏய் இந்த கண்டுபிடிச்சிட்டேன் ஃப்ரேமா. இது என்ன? இது அப்போ பார்த்தது அடிக்க. என்னடா அடிக்கிற நீ? ஐயோ சாமி வேற இன்னும் அடிக்க மாட்டான்னு நினச்சான், அடிக்கிறாங்க. ஐயப்பா அட போங்கடா, இதை உடச்சி விடு. எங்கே கரெக்டாக என்ன எல்லாத்தையும் வச்சு விட்டு இங்கே முடிச்சிருவோம். எங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 லாஸ்ட் 1 12. அவ்வளோதான் கைஸ், போர்ட்டலே ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை. ஆமாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இது வரைக்கும் பார்த்தவங்களா ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். அடுத்தது ஆனால் நான் எண்டர்ட்ரான் ஃபைட்லாம் இல்லை, வேறு இதுதான். ஒன்று அப்கிரேடிங்காக தான் இருக்கும், வேறு நம்ம தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இது வரைக்கும் பார்த்தவங்களா ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து என்ன சீரிஸ் போடலான்னு சொல்லுங்கள். பை கைஸ், பை. அடுத்த பார்ட்டில் பார்ப்போம்.